முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நபர் உன்னை தேடி மீண்டும் உன்னிடமே வரப்போகின்றார். நானும் உன்னை கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல, எதையோ பெரியதாக பறி கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய் தங்கமே. உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது, ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய மனம் ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய நட்புகளும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே பதிலளிக்கின்றது. ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ சிந்தனையில்தான் இருக்கின்றது. ஏன் செல்லமே, ஏன் இவ்வளவு கஷ்டங்களை மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? நீ யாரை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு நபர் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார். நீ எந்த உறவை பிரிந்து இத்தனை நாட்களாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு உறவிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், துரோகங்கள், வேதனைகள் அனைத்தையும் நீ பார்த்து விட்டாய். நீ இப்பொழுது மட்டும் இவ்வாறு இடிந்து போய் உட்கார்ந்து விட்டால் எல்லாம் சரியாகி விடுமா தங்கமே? நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை, சந்தோஷத்தை மட்டும் எதிர்கொண்டே இரு. நான் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்துதான் அடுத்த வேலைகளை நான் பார்ப்பேன் தங்கமே. இப்பொழுதே நீ எந்த ஒரு நபரை நினைத்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒரு நபர் தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார். நீ அவருடன் சந்தோஷமாக இருக்கத்தான் போகின்றாய். அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றியும் கூறப்போகின்றாய். சந்தோஷமாக இரு தங்கமே, யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.